மேவரிக்ஸ் திரும்பி சொல்கிறேன், ஓவரால் நியர்பை தென்காசி, பண்பொழி, சிவகாசி, விருதுநகர், திருநெல்வேலி, டோன் விசிட். அச்சங்கோயில் வாங்க, ஆசமாவீங்க. லிட்ரலி நான் காலையில் வந்து பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமும், ஃபோன் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும், இல்லை திரும்புகிற ஒவ்வொரு டேர்னிங்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. லிட்ரலி நான் கூகுளில் பார்க்கும்போது ஒவ்வொரு டேர்னிங்லேயும் உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. சத்தியமாக சொல்கிறேன், விளையாட்டுக்கு இல்லை, நான் வந்ததுக்காக சொல்ல, சத்தியமாக கிடைக்குது. இது வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இங்கே இருக்குது இப்படி இருக்குது இதை பாருங்கள் இதை பார்த்து வாங்கலாம் சொல்லவே மாட்டேன். வாங்க, அனுபவப்படுவீங்க. இந்த சீசன் அந்த சீசன்லாம் இல்லை, எந்த சீசன் வந்தால் அப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா மழை இல்லை பெருசாக, 2 தடவை வந்துட்டு 3ஆவது தடவை. ஸோ மழை இல்லை, தண்ணி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. ஐயப்பனை பார்த்துட்டு அங்கேருந்து இறங்கி டீப் ஃபாரஸ்ட்டு ஒரு 180 கிலோமீட்டர் வந்துட்டு உள்ளே போனோன்னு வைங்களேன், அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வரீங்க ஏங்க அப்படிங்கிற மாதிரி. என் வீட்டிலேருந்து ஒரு 130-140 கிலோமீட்டர் தான் மலைக்கு. மலை ஏறணும்னா 200 கிலோமீட்டர் மலையில் மட்டும் ஓட்டியிருக்கோம். 180 கிலோமீட்டர். ரிட்டர்ன் போகும்போது அம்மா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 400 கிலோமீட்டர் ஆயிரும் வீட்டுக்கு போகும்போது. சென்னை வந்துட்டு போகிறது, சென்னை போகிற தூரம். ஸோ மேவரிக்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, வாங்க. அதே மாதிரி யாராவது வர்றீங்கன்னா தயவு செஞ்சு அழகாக இருக்க இடத்த அசிங்கமாக்காதீங்க. ஒரு 4-5 இடத்துல தான் பார்த்தேன் இந்த பாட்டில்ஸ்லாம். சொல்லணும்னு இல்லை, இங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் சொல்ல முடியாது, ஒரு 90% பீப்புள்ஸ்க்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது. ஒரு சில வேர்ட்ஸ் தான் தெரியுது. இந்த ஓகே, டிகே, ஓகே பையா, அந்த மாதிரி, ஆமாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் தான் தெரியுது. பட் அதை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது டவுட்ஸ் கேட்டோம்னா, இன்டர்நெட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே இருக்கனால தான் இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதனால் வந்தீங்கன்னா நாஸ்தி பண்ணாமல் அழகாக வந்துட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. யானை தொல்லை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தனியாக வராதிங்க, கூட ஒரு 4-5 பேர் குரூப்பாக வாங்க. சொல்லணும்னு இல்லை, வந்தீங்கன்னா நீங்களே என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. பை கைஸ், நாங்கள் இப்போ வந்து அடுத்த ஃபால்ஸுக்கு குளிக்க போகிறோம். ஃபால்ஸில் ஒரு அப்படியே தண்ணி ஓட மாதிரி ஓடிட்டு வழுக்குது. இதுக்கு மேலே இருந்தேன்னா வாய்க்கு உடச்சிடும்னு நினைக்கிறேன். பை கைஸ்.